இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் யூனிட் 1ல் பார்ட் 5 பார்க்க போகிறோம். அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் உள்ள அக்ரிமெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட், ஜிஏடிஎஸ், டிஆர்ஐபிஎஸ், டிஆர்ஐஎம்எஸ் இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட காம்பனன்ட்ஸ் அண்ட் அதிலேருந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்து இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் 5 கொஷின்ஸில் என்னெல்லாம் நெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். 1929 வேர்ல்ட் லெவலில் எக்கனாமிக் டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைமிங்கில் எக்கனாமிக் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக 1930s யூஎஸ் ஸ்மூத் ஹேவ்லி அப்படின்னு சொல்லி ஒரு டெரிஃப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த டெரிஃப் ஆக்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அந்த ஆக்ட் இம்போர்ட் குட்ஸுக்கு டெரிஃப் வேல்யூவை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி இம்போர்ட் குட்ஸ்க்கு அதிகமாக வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இம்போர்ட்ஸ் நல்லா குறையும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுமே அதிகமாக இருக்கும். அப்போ இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது எல்லா கண்ட்ரீஸுக்குமே என்னாகும், இம்போர்ட் பேலன்ஸ்டாக இல்லை, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பேலன்ஸ்டாக இல்லை. அது ஒரு பெரிய டெரிஃப் வார் அந்த டைமிங்கில் வந்துச்சு. அப்போ தான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அப்போ டெரிஃப் வார், செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் சேர்ந்து ஆன் தி ஹோல் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக்காக நிறைய ப்ராப்ளமில் வந்துட்டாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆனப்போ தான் 1944 பிட்டர்வுட் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, கண்ட்ரீஸில் உள்ள இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும், டெவலப்பிங் கண்ட்ரீஸோட எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காகவும் பிட்டர்வுட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து என்ன மாதிரியான ட்ரேட் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ண டைமிங்கில் தான் ஜெனீவாவில் 1944 பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது மூலமாக 2 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்க, ஐஎம்எஃப் அண்ட் ஐபிஆர்டி. ஐஎம்எஃப், ஐபிஆர்டி ரெண்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரியை எக்கனாமிக் க்ரோத்துக்காக லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. தட்ஸ் லைக் ஐஎம்எஃப் அண்ட் ஐபிஆர்டி. ஐபிஆரில் லாங் டேர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணாங்க, ஐஎம்எஃப்ல ஷார்ட் டேர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ், ஐஎம்எஃப், ஐபிஆர்டியோட குரூப் ஆஃப் பேங்க்ஸ் இதை பற்றியெல்லாம் வீடியோ 4ல் நம்ம எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம். வீடியோ 4 பார்க்காதவங்க அதில் போய் பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதிகமாகச்சு. அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மெம்பர் கண்ட்ரீஸ்கிட்ட அதிகமாக இருக்கும்போது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காகவும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் கேட் அப்படின்ற ஒரு ஃபார்மை கொண்டு வந்தாங்க. அந்த கேட் அப்படின்ற ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெரிஃப். இந்த ட்ரேட் அண்ட் டெரிஃப் ஒரு 47 இயர்ஸ் இருந்துச்சு. இதில் உள்ள ட்ராபேக்ஸை போகிறதுக்காக இந்த கேட்டே WTOன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேட் பற்றி பார்த்துருவோம். கேட் 1947 அக்டோபர் 30th சைன் பண்ணாங்க. ஆனால் ஜான்வரி 1 தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதாவது எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. 23 மெம்பர்ஸ் கண்ட்ரி ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருந்துச்சு. ஃப்ரம் 1948 to 1944 கிட்டத்தட்ட 47 இயர்ஸ் கேட் ட்ரேட்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மானிட்டர் இது பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன் கேட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அந்த டைமிங்கில் குட்ஸோட ட்ரேடை மாத்திரம்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இட்ஸ் ப்ரொவைட் ஒன்லி ஃபார் குட்ஸ் டிரான்சாக்ஷன். சர்வீசஸ் பக்கம் அவங்க என்ன பண்ணலை, கான்சென்ட்ரேட் பண்ணலை. சர்வீஸை கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அந்த சர்வீஸில் இன்டர் கண்ட்ரியோட சர்வீசஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் அரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டெக்ஸ்டைல், அக்ரி ப்ராடக்ட் அந்த அக்ரிமெண்ட்லும் இதில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ அவங்க இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் இதில் கன்சிடர் பண்ணாமல் இருந்ததுனால கேட் ஒரு ஃபெயிலியர் அக்ரிமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஃபெயிலியர் அக்ரிமெண்ட்டை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக மராக்ஷா அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. மராக்ஷா அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, மராக்கோ அப்படின்ற பிளேஸில் 123 நேஷன்ஸ்லாம் சேர்ந்து 15th ஏப்ரல் 1944 சைன் பண்ணாங்க. உர்கியூ ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உர்கியூ ரவுண்ட் அப்படின்றது உர்கியூன்ற பிளேஸில் 8 இயர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு.
அந்த கான்ஃபரன்ஸில் தான் 1995 ஃபஸ்ட்டு ஜான்வரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை அஃபிஷியலாக கொண்டு வந்தாங்க. எதுக்கு பதிலாக? கேட்டுக்கு பதிலாக, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டெரிஃபுக்கு பதிலாக WTOவை ப்ளேஸ் பண்ணாங்க. WTOவில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சர்வீஸ், குட்ஸ் ட்ரேட் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால் இன்டர் கவர்மெண்ட் ட்ரேடுக்கு வந்து அக்ரிமெண்ட் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசுலேஷன் ப்ராசஸ், நெகோஷியேட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட லொக்கேஷன் ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஜான்வரி 95 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 164 மெம்பர் வந்து இப்போ ரெப்ரசென்ட் இருக்காங்க. 119 மில்லியன் ஸ்விஸ் பிரான்ச்சஸ் இருக்குது 2019 வரைக்கும். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியல, இப்போ 20 ஆகிடுச்சு. 625 ஸ்டாஃப்ஸ் வரை இருக்காங்க. அவரோட ஹெட் வந்து ராபர்ட் ஆசகுடோ, இவர் தான். ஆல்ரெடி பார்த்துட்டோம். WTO அப்படின்றது 1995 கேட்டுக்கு ரீப்ளேஸாக கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்டர் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த மெம்பர் கண்ட்ரி சைன் பண்ணி ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கெல்லாம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். மினிஸ்ட்ரல் கான்ஃபரன்ஸ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் செட்டில்மெண்ட் பாடி, ஜென்ரல் கவுன்சில், ட்ரேட் பாலிசி ரிவ்யூ பாடி இருப்பாங்க. ஜென்ரல் கவுன்சில் கீழே குட்ஸ் கவுன்சில், சர்வீஸ் கவுன்சில், ட்ரிப்ஸ், ட்ரேட் நெகோஷியபிள் கமிட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், மானிட்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், மெம்பர் கண்ட்ரீஸோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே ட்ரேடுக்கு ரிலேட்டடான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இன்டர் கண்ட்ரியோட டிரான்சாக்ஷனோட டிஸ்ட்ரிபியூட்க்கு என்ன மாதிரியான ஒரு பெட்டர் சொல்யூஷன் எடுக்கணும், என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் இந்த மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த கவுன்சிலில் உள்ள ஜென்ரல் கவுன்சிலில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ்மேவும் அந்த ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ். ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ரூல்ஸை ஃபார்முலேட்டும் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், ட்ரேட் வந்து நெகோஷியேஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதும் இன்னொரு அப்ஜெக்டிவ். டெவலப்பிங் கண்ட்ரிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்கறது, ட்ரேட் அண்ட் பாலிசிக்குரிய என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வேணும், இம்போர்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு கோஆப்ரேஷன் அதர் பேங்கிங் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் கூட லைக் UN, IMF, வேர்ல்டு பேங்க் கூடலாம் நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும். இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கான பிரின்சிபல்ஸ் இங்கே ஃப்ரேம் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியரஸ்ட்டாக இருக்க பங்களாதேஷ் கூட நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசியும், US கூட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசியும் இல்லாமல் 2 கண்ட்ரியும் ஒரே மாதிரியான பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறது மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அதர் கண்ட்ரிக்கும் நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி பாலிசிஸ்லாம் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன்டர் கவர்மெண்ட்டோட ட்ரேடில் வந்து ஒரு ரெசிப்ரோசிட்டி, அதாவது பரஸ்பரமாக எல்லா ஒரு இம்போர்ட்டும் அண்ட் எக்ஸ்போர்ட்டையும் என்ஃபோர்ஸபிள் பண்ணுற மாதிரி கமிட்மெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி ப்ரெடிகேட் பண்ணுவாங்க. தென் எக்கனாமிக்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி அதில் உள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட், அதில் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சியாக இது ட்ரேடிங்னால் இது தான் நடந்திருக்கும், எந்த கண்ட்ரியோட பாலிசி இது தான் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மானிட்டரிங் பண்ணுறது தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் WTOவில் வந்து மோர் தென் 20 அக்ரிமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. நமக்கு UGC நெட் எக்ஸாமில் இந்த 4 மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அக்ரிமெண்ட் ஆன் TRIPS, அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெசர்ஸ், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் இன் சர்வீசஸ். தென் SPS, DBT அப்படின்னா ஒரு 20 அக்ரிமெண்ட்ஸ்க்கு மேலே
வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏஓஏ பார்க்கலாம். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். WTOட மெயின் அக்ரிமெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரான அக்ரிமெண்ட். எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கண்ட்ரியில் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ரைஸ்க்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபர்டிலைசரும் அப்புறம் சீட்ஸும் வந்து சப்சிடரிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அது ஃபுல்லாக அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னாகும், அந்த ரைஸோட ரேட்டில் என்ன அவங்க சீட்ஸ்க்கும் ஃபர்டிலைசருக்கும் அமௌண்ட் இல்லாமல் தான் அப்புறம் என்னெல்லாம் செலவு பண்ணாங்களோ அதை வச்சு தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரைஸ்க்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதே இன்னொரு கண்ட்ரியில் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்சிடரிஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய ஃபர்டிலைசர் சீட்ஸ் அந்த ரேட் எல்லாமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் என்னாகும், அதே ப்ராடக்ட் தான், அதே ப்ராடக்ட்டுக்கு நம்ம கண்ட்ரியில் ரைஸோட ரேட் கம்மியாக இருக்கும், சப்சிடரிஸ் வாங்காத இன்னொரு கண்ட்ரியில் அந்த ரைஸோட ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அந்த ட்ரேட் வரும்போது இந்த ப்ராப்ளம் வந்து அங்கே ரைஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான், ஒரு கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஏஓஏ கொண்டு வந்தாங்க. ஏஓஏ வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸான ட்ரேடை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் WTOலேருந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து 3 பில்லர்ஸ் இருக்குது, அதாவது கான்செப்ட்ஸ். அந்த 3 கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் சப்போர்ட், மார்க்கெட் அக்சஸ், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். இதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றே பார்க்கலாம். இந்த 3 அக்சஸ்லையுமேவும் என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பில்லர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து மார்க்கெட் அக்சஸ். மார்க்கெட் அக்சஸ் அப்படின்றது என்னென்னா, எல்லா WTOவில் இருக்க ஆல் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் இதை பண்ணி தர்றாங்க. அதாவது QR அப்படின்றது குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக என்ன பண்ண முடியாது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதை குறைச்சி ஃபார்ம் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரி ப்ராடக்ட்டுக்கு டொமஸ்டிக்காக ஷார்ட்டேஜ் இல்லாமல் சேஃப் குவாடாக ஃபுட் செக்யூரிட்டியாக QR மெயின்டைன் பண்ணி மெம்பர் கண்ட்ரி எல்லாத்துக்கும் மார்க்கெட் அக்சஸ் பண்ணுறாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. தென் டொமஸ்டிக் சப்போர்ட். டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் காம்படிஷன் பார்த்துட்டு டொமஸ்டிக் சப்போர்ட் பார்க்கலாம். அதில் வந்து சம் பாக்ஸஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் எலபரேட்டாக பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் அப்படின்றது என்னது, சம் ஆஃப் த அக்ரி ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டில் சப்சிடிஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால அல்லது ரிமூவ் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கிது. எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் தர்றதுனால அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ப்ரைஸை அதிகமாக டிப்ரெசிங் அண்ட் டிஸ்ட்ராயிங் ஆகுது. அதனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் இதுக்கு ஏஓயு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி எக்ஸ்போர்ட் சப்சிடிஸை ரெகுலேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. தென் டொமஸ்டிக் சப்போர்ட். டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியில் இருக்க ஃபார்மருக்கு கொடுக்குற சப்சிடிஸ் அதுக்குரிய ரிடக்ஷன் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹவு டு மானிட்டர் அப்படின்றதுக்காக இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் சம் பாக்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாக்ஸஸ் ஆம்பர் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ்ன்னு சொல்லி 3 கலர்ஸில் பாக்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று ரெட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெட் பாக்ஸ் அப்படின்றது ஃபுல்லி எக்ஸம்டட், அப்படி எந்த இதுக்குமே கிடையாது. ஸோ அதனால் ரெட் பாக்ஸ் வந்து டொமஸ்டிக் சப்போர்ட்டில் வராது. க்ரீன், ப்ளூ அண்டு ஆம்பர் பாக்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆம்பர் பாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்கிற ஃபார்மருக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, அதை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் ஆம்பர் பாக்ஸில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ரூல்ஸை தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம், பீப்புள்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் ரைஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் மக்களோட வாழ்வாதாரத்தை லிவிங் ஆஃப் ஸ்டைலை வந்து கூட்டுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுக்குற ரைஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்கிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. அப்படி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிற அரிசியை பீப்புளுக்கு பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ண ஃப்ரீயாக தர்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில், ஒரு ஃபாரின் கண்ட்ரி அவங்களோட ரைஸ் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, ரைஸ் வந்து அதிகமாக சேல் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அப்போ ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்றப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் AMS அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் பாக்ஸில் ஒரு
ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஏஎம்எஸ் அப்படின்றது என்னென்னா அக்ரிகேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு மெஷர்மெண்ட் பண்ணுற ஒரு அக்ரிகேட் தான் ஏஎம்எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்டு கண்ட்ரியெல்லாம் எவ்வளோ சப்சிடரிஸ் கொடுக்கணும் அப்படின்னா 5% மட்டும்தான் சப்சிடரிஸ் கொடுக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரி 10% தான் சப்சிடரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் ஒரு டோட்டல் ஏஎம்எஸ் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமினிமைஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து 50% நாங்கள் தருவோம் சப்சிடிஸ் அப்படின்னா அவ்வளோ தரக்கூடாது அப்படின்னு சொல்லி டிமினிமைஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை ஏஎம்ஸ் அதாவது மெஷர் பண்ணுறாங்க. அக்ரிகேட் மெஷர்மெண்ட் ஆஃப் சப்போர்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க ஆம்பர் பாக்ஸ் அப்படின்ற ரூல் மூலமாக. தென் ப்ளூ பாக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஆம்பர் பாக்ஸில் இருக்க சப்சிடரிக்கு சர்டன் லிமிட்டோட சேர்த்து சப்சிடரிஸ் கொடுக்குறாங்க. அது ப்ளூ பாக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து பிஎம் கிசான், நம்ம பிஎம் கிசான் திட்டம் இருக்கு இல்லையா, பிஎம் கிசான் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க 2 ஏக்கருக்கு 2 ஏக்கர்ஸ் கம்மியாக இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடரிஸ் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே கொடுக்கல. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 20 crores வந்து சப்சிடரிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 20 crores எல்லா ஃபார்மருக்கும் கொடுக்காம சர்டன் லிமிட்டேஷனோட 2 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கிசான் ஸ்கீம் மூலமாக இயர்லி 6,000 ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற அமௌண்ட்டை செக்ரிகேட் பண்ணி லிமிட்டட் மூலமாக ஃபார்மருக்கு சப்சிடரிஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ளூ பாக்ஸ் ஸ்கீம். தென் கிரீன் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் பெனிஃபிட் ஆகாமல் ஆன் தி ஹோலா எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறதுக்காக ரிசர்ச்க்கு பண்ணுறது தான் ரிசர்ச்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது சப்சிடரிஸ் பண்ணுறது தான் இந்த க்ரீன் பாக்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் ICAR அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப்புக்கு கண்ட்ரியில் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரி ரிசர்ச்காக இந்த கவுன்சிலுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற சப்சிடரிஸ்க்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இந்த க்ரீன் பாக்ஸ் அப்படின்ற மெத்தடில் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த சப்சிடரிஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ன மாதிரியான சப்சிடரிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரியிலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் எல்லாம் கொண்டு வர்றது அப்படின்றது தான் மார்க்கெட் அதாவது டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடும். மார்க்கெட் அக்சஸ், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் அது ரெண்டும் பார்த்தோம். அதில் டொமஸ்டிக் சப்போர்ட் அப்படின்ற 3rd பில்லரில் க்ரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சருக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மானிட்டர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் GATS அப்படின்றது என்னென்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீஸ். 1991 சர்வீஸ் செக்டார் வந்து ஒரு மோஸ்ட் டாமினேட் பண்ணிச்சு ஆல் கண்ட்ரீஸ்லையும். எல்லா கண்ட்ரிலையும் 1991 மோஸ்ட் டாமினேட் ஆச்சு இந்த சர்வீசஸ் செக்டார். அப்போ சர்வீசஸ் செக்டாருக்கு என்ன பண்ணாங்க, கேட்டில் வந்து ஒரு CATTல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மானிட்டரிங் எதுவுமே இல்லை. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்க 1995 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன GATSல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சர்வீஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் GATS கொண்டு வந்தாங்க. இந்த சர்வீஸில் வந்து 12 ஏரியாவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 12 ஏரியாவில் 164 ஏரியாவாக சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் சர்வீஸ், கம்யூனிகேஷன் சர்வீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், எஜுகேஷனல் சர்வீஸ், என்விரான்மெண்டல் சர்வீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஹெல்த் சர்வீஸ், டூரிசம் அண்ட் ட்ராவல் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா. இப்படி 12 சர்வீசஸாக டிவைட் பண்ணி அந்த 12 சர்வீசஸையும் 164 ஏரியாவாக சப்டிவைட் பண்ணி அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இதில் வந்து 4 மோட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் மோட் என்ன அப்படின்னா கிராஸ் பார்டர் சர்வீஸ். கிராஸ் பார்டர் சர்வீஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் ஒர்க் தர்றவங்களும் கண்ட்ரியில் இருப்பாங்க, அந்த சர்வீஸை கெட் பண்ணிக்கிறவங்களும் ஒரே கண்ட்ரியில் இருப்பாங்க. ஆனால் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து அதர் கண்ட்ரியில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PPO கால் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பேங்க் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கோ, யூஎஸில் இருக்கிற ஒரு பேங்க்கு அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குற சர்வீஸை இந்தியா கால் சென்டர் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கிராஸ் பார்டர் சர்வீஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். அதுக்கு BOP ஃபார் எக்ஸாம்பிள். தென் மோட் டூ அப்படின்றது கன்சம்ஷன் அப்ராட், அதாவது
அப்ராடில் இருக்கிற சர்வீசஸை அங்கே போய் கெட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்காக ஒரு கண்ட்ரிக்கு போகிறது, மெடிக்கலுக்காக இன்னும் ஒரு கண்ட்ரிக்கு போகிறது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அங்கே இருக்கிற சர்வீசஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுறதா கன்சப்ஷன் அப்ராட். தேர்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் ப்ரெசன்ஸ். அதாவது எஃப்டிஐ, எஃப்இஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச்சஸ், இந்த மூலமாக அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மூலமாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கெயின் ஆகிறது தான் கமர்ஷியல் ப்ரெசன்ஸ். இப்போ இங்கே கேஎஃப்சி, டாமினோஸ் இந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரியோட ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். மோட் 4 அப்படின்றது ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் பர்சன், அதாவது டெக்னீஷியன்ஸ் மூவ் ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபாரின் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அப்போ ஃபாரினில் இருக்கிற டெக்னீஷியன் என்ன ஆகுறாங்க, இந்தியாவுக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த மாதிரியான சர்வீசஸ் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் பர்சன் சர்வீஸில் இன்க்ளூட் ஆகும். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு என்ன மாதிரி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இதை எப்படி மானிட்டர் பண்ணலாம், இந்த சர்வீசஸ்க்கு உள்ள டிஸ்பியூட் வராமல் இன்டர் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான பாலிசியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத GATS அக்ரிமெண்ட்டில் WTO ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சர்வீசஸில் வந்து சம் ஆஃப் த சர்வீசஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் சர்வீஸ். இப்போ நம்ம இந்தியா கவர்மெண்ட்டில் கொடுக்குற போலீஸ் சர்வீஸ், ரோட் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ், இந்த மாதிரியான சர்வீஸில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த கேட்ஸ் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிப்ஸ், TRIPS, அதாவது WTOட அனதர் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஐடியா இன்வெஸ்ட்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி, இதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்குரிய ரூல்ஸ் என்ன, ஹவு டு ப்ரொடெக்ட் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு கண்ட்ரீஸில் உள்ள இன்டெலெக்சுவல் ரைட்ஸை என்ன மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம், எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் மெம்பர் கண்ட்ரி கொண்டு வர்றதுக்காக இந்த ட்ரிப்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் வராமல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அது என்னென்னா என்ன மாதிரியான செட்டில்மெண்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் வந்தால் என்ன மாதிரியான செட்டில்மெண்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ் எல்லாம் இதில் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு நியூவாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ ஒரு பீரியடுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூவாக ஒரு நாவல் எழுதுகிறாங்க அப்படின்னா, அந்த நாவலை வந்து காப்பிரைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ், மோர் தென் 20 இயர்ஸ் வரைக்கும் ரைட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பீப்புளுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்டன் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிப்ஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் மீன்ஸ் நம்மளோட திண்டுக்கல் பூட்டு, காஞ்சிபுரம் பட்டு, திருப்பதியோட லட்டு, இது எல்லாத்துக்குமே அதாவது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமை ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட்டோட. அப்போ இந்த ஸ்டேட்டில் இது ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பூட்டு வந்து எல்லா கண்ட்ரிஸ் நிறைய ஸ்டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் திண்டுக்கல்லில் பண்ணுற பூட்டுக்கு மட்டும்தான் அந்த திண்டுக்கல் பூட்டு அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்குரிய பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக மெம்பர் கண்ட்ரிஸுக்கு ஃப்ரேம் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுப்பாங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ட்ரிம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபாரின் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் 2 மேஜர் ஆர்டிகல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 3 அண்ட் ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 3 என்ன டீல் பண்ணுது அப்படின்னா, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணி டொமஸ்டிக் ப்ராடக்டோட யூஸ் குறையாத மாதிரி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் 3யோட மெயின் டீலாக இருக்குது. அதாவது இங்கே கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இம்போர்ட் குட்ஸை கொண்டு வர்றது, அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 9ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்கான குவாலிட்டேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது QR ரெஸ்ட்ரிக்ஷன்,
எந்த அளவு வந்து நம்ம பை பண்ணணும், எவ்வளவு இம்போர்ட் பண்ணணும், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த குட்ஸ் இந்த கண்ட்ரிக்கு இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை வந்து ஆர்டிக்கல் 11 கொண்டு வந்திருக்காங்க. டெக்ஸ்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கும் QR கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக அதர் கண்ட்ரீஸோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்லாம் இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் இவ்வளோ தான் இந்த கண்ட்ரி யூசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இவ்வளோ தான் இந்த கண்ட்ரியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்லாம் இந்த ட்ரம்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் வந்து டீ காஃபி இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த டீ காஃபி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸுக்குரிய ப்ராடக்டை விட்டுட்டு அதர் கண்ட்ரியிலேருந்து நமக்கு கம்மியான ரேட்டுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற டீ அண்ட் காஃபி பவுடருக்கு கம்பெனிஸ்லாம் லாஸ் ஆவாங்க, அவங்களுக்கு சேல் ஆகாது. ஸோ அப்போ நம்ம இந்த கண்ட்ரியில் நமக்கு இவ்வளோ தான் யூசேஜ், இந்த யூசேஜுக்கு பத்தலைன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல் 11 வரும். இதுக்காக தான் WTOவில் ட்ரிம்ஸ் அப்படின்ற அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸை சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், கேபிட்டல் ரிசீவ்ட் அண்ட் பேமெண்ட்ஸ், சர்வீசஸ் ரிசீவ்ட் அண்ட் ரெண்டட், இந்த அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸோட டிரான்சாக்ஷன், ஃபாரினர்ஸோட நம்ம NRIயோட இன்வெஸ்ட்மெண்ட், NRI வந்து நம்ம கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட், இது எல்லாமேவும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஆன் தி ஹோலா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது என்னன்னா, ரெண்டு கண்ட்ரீஸோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷனை சிஸ்டமேட்டிக்காக ஸ்டேட்மெண்ட்டாக ரெடி பண்ணுறது தான் BOP. இது எந்த பீரியடில் இருக்கும்னா டூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட், அஸ் யூஸ்வலி 1 year வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்: கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட். இதில் யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது 2 countries நடுவில் என்னெல்லாம் கிஃப்ட் கெட் பண்ணியிருக்காங்க, என்ன கிராண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆகும். அதாவது கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்ஃபரும் இருக்கும், ப்ரைவேட்டோட டிரான்ஸ்ஃபரும் இருக்கும் யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்டில். அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, கவர்மெண்ட் ஆர் அஃபிஷியல் ஏஜென்சியோட செட்டில்மெண்ட் ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அஃபிஷியல் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். தென் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு சம்மு பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 4 சிம்பிள் வந்து மெமரைஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் அப்படின்றது கிரெடிட், மைனஸ் டெபிட், ஈக்குவல், அது ரெண்டும் சமமாக இருக்குது, தென் டாலர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சம் எல்லாமே என்ன பண்ணுவோம், டாலரில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்ன கண்டென்ட்லாம் வரும் அப்படின்றத. இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிரான்சாக்ஷனில் 2 countries-குள்ள குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ரெமிடன்ஸ் ரிசிப்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட்ஸ், அப்புறம் சர்வீசஸ் அக்கௌண்ட், குட்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அக்கௌண்ட் எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது விசிபிள் அண்ட் இன்விசிபிள், இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். விசிபிள் அக்கௌண்ட் அப்படின்றது க்ரூட் ஆயில், கார், மொபைல்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அந்த அதுக்குரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே விசிபிள் வந்துடும். இன்விசிபிள் சர்வீசஸ், இன்கம்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் FDI, FII, கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்ஸு, NRI-க்குரிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்துடும். இது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த 4 அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், 2 countries-லேருந்து என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, விசிபிளாக இருக்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் குட்ஸ்குள்ள பேலன்ஸை தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் வந்து கிரேட்டர் தெனாக இருந்தால் ட்ரேட் வந்து இங்கே சர்ப்ளஸாக இருக்கும். எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் கிரேட்டர் தெனாக இருந்தால் இங்கே ட்ரேட் பேலன்ஸ் வந்து டெபிசிட்டாக இருக்கும். இது வந்து ட்ரேட் பேலன்ஸ்லாம் வரும். தென் கரண்ட்
கரண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ் இதுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் தான் கரண்ட் அக்கௌண்ட்ஸில் வரும். இதில் என்ன வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ப்ளஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த ரிசிப்ட்ஸ் ஆஃப் சர்வீஸில் என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அதுக்குரிய ரிசிப்டையும் அதுலேருந்து பேமெண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் கிடைக்கும். தென் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ், அதாவது ஃபாரின் பர்ச்சேஸ் ஆஃப் இந்தியா அசட்ஸும் மைனஸ் இந்தியா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் அசட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட். இது ரெண்டுத்துலேயும் வந்து லெஸ் தெனாக இருந்தால் டெபிசிட், கிரேட்டர் தெனாக இருந்தால் சர்ப்ளஸ். அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குரிய ஆன்சர். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் மைனஸ் கேபிட்டல் பேமெண்ட், அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுதான் ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் உள்ள பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இது வந்து ஒரு சிம்பிள் சம் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து என்னது ட்ரேட் அக்கௌண்ட்டில் வந்துடும், பிஓடியில். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ் வந்து எதில் வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இது ரெண்டு டிரான்சாக்ஷனும் கரண்ட் அக்கௌண்ட். அப்புறம் ரிசிப்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட், பேமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து என்னது கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் அக்கௌண்ட் தான் பண்ணுவோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. எக்ஸ்போர்ட் எவ்வளவு 1,80,000 இருக்கு, இம்போர்ட் வந்து 2 lakh இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட்டை மைனஸ் பண்ணால் டெபிசிட்டில் வந்துருக்கு 20,000 வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து டெபிசிட்டாக இருக்குது. தென் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் பண்ணுறோம். கரண்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சர்ப்ளஸாக இருக்குது நமக்கு. அப்போ அந்த 50,000 வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸை நம்ம ஏற்கனவே இருக்க பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இருக்க டெபிசிட்டில் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கரண்ட் அக்கௌண்ட்டோட பொசிஷன் இப்போ 30,000 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் 18,000 இருக்குது, பேமெண்ட் 20,000 இருக்குது. அகைன் இங்கே நமக்கு என்ன ஆகும், டெபிசிட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ரிசிப்ட் கம்மியாக இருக்குது, பேமெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கே பேலன்ஸ் ஆஃப் டெபிசிட் எவ்வளோ இருக்குது கரண்ட் அக்கௌண்ட்டில், -20,000 இருக்கு. அப்போ நமக்கு இங்க கரண்ட் அக்கௌண்ட்ல பிளஸ்ல ஆன்சர் இருக்கு, அதாவது சர்ப்ளஸ் இருக்கு. அப்போ இந்த சர்ப்ளஸையும் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற டெபிசிட்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,000 என்ன இருக்கு, அமௌண்ட் கையில இருக்கு. அப்ப நம்மளோட இந்த இடத்துல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன இருக்கு, ரைஸ் ஆயிருக்கு, 10,000 ரைஸ் ஆயிருக்கு. அப்ப ஃபாரின் கண்ட்ரியோட ரிசர்வ்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு, 10,000 இருக்கு. எல்லாருக்கும் சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூசிஜி நெட் எக்ஸாம்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which two of the following are the function of WTO? WTO ஓட ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். WTO ஃபங்க்ஷன் என்னது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல, அதாவது வேர்ல்டு ட்ரேடா அக்ரிமெண்ட் மூலமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட் பண்றதா அதோட ஒர்க். யாருக்கு, மெம்பர் கண்ட்ரிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்க, to facilitate the implementation, administration and operation of trade agreement. அப்ப இது WTO ஓட one of the function. Then to carry out periodic reviews of the trade policies of its member countries. அவங்க என்ன பண்றாங்க, periodic review வந்து trade policy அவங்க மீட்டிங் மூலமா கொடுக்க தான் செய்யறாங்க. 2 years ஒன் மீட்டிங் நடக்கும்போது அந்த பீரியாடிக் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு மெம்பர் கண்ட்ரிக்கு பாலிசிஸை நியூவா ஃப்ரேம் பண்ணி தராங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ WTO function. Next, to assist in the establishment of multilateral system of payments. Payments வந்து என்ன பண்றதுல, பேமெண்ட் பண்றதுல IMF வேர்ல்டு பேங்கோட வேலை. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்றதும் மானிட்டர் பண்றது மட்டும்தான் WTOட ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து ப்ரமோட் இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆப்ரேஷன். மானிட்டரின்னு வந்தாலே என்னது, அது அமௌண்ட் ரிலேட்டடானது, எக்கனாமிக் ரிலேட்டடானது. எக்கனாமிக் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றது கிடையாது. மெம்பர் கண்ட்ரிக்குள்ள பாலிசிஸை மட்டும்தான் மேக் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அவங்க மானிட்டரி கோஆப்ரேஷன் பண்றது கிடையாது. ஸோ A and B தான் WTOட ஃபங்க்ஷன், அதர் டூ இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சைடு வந்து சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. WTOட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்கு, IMFோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன்ல இருக்கு, FAOயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸில் இருக்கு, EUவோட
இயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸில் இருக்குது. தென் எஃப்ஓயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோமில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is not the basic function of WTO? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது, சாரி இட்ஸ் அகைன் இது. தென் நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், கரண்ட் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன இதில் வரும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸில் வரும். இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது என்னது, குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறது தான். அப்போது 4th ஆன்சர் பண்ணுங்கள், வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கண்ட்ரி. இதுதான் ட்ரேடுக்கு ஆன்சராக வரும். கரண்ட் அக்கௌண்ட் என்னது, சர்வீசஸ் வரும். அது கூட சேர்ந்து என்ன வரும், இந்த குட்ஸும் சேர்ந்து வரும், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் சேர்ந்து வரும். ஸோ இதுக்குரிய கரண்ட் அக்கௌண்ட்டுக்குரிய ஆன்சர் 1. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது ரெண்டும் ட்ரேட் அக்கௌண்ட்டும் சர்வீஸும் சேர்ந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது என்னது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற, அதாவது 2 கண்ட்ரீஸில் நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்கிறோம். அதுக்குரிய ஆன்சர் பார்ப்போம். ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ் ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தி அதர் கண்ட்ரீஸ்க்கும் ஒரு டொமஸ்டிக் கண்ட்ரிக்கும் உள்ள எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் தான் என்னது, பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தென் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னது, ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வரும். அசெட்ஸை வந்து உள்ள சேஞ்சஸ் வந்து நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். அதாவது ட்ரேட் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மைனஸ் கேபிட்டல் ரிசிப்ட், அதுதான் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஆன்சர். ஸோ டிரான்சாக்ஷன் லெண்டிங் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அ கண்ட்ரி, இட் இஸ் கால்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான், இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பார்ட் 6 வீடியோவில் ரீஜனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் லெவல் ஆஃப் ரீஜனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன், அப்புறம் ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் லைக் யூரோப்பியன் யூனியன், ஏஷியன், சார்க், நெஃப்டா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலனா சேனலில் போய் 5 வீடியோ இருக்கும், அந்த 5 வீடியோவும் பார்த்துருங்க. அடுத்து இந்த 5 வீடியோவோட PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேருந்து நிறையா 5 PDF இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ எவ்ரி ஒன்.